வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று அக்டோபர் 4ஆம் தேதியில் நடைபெற்ற முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 23ஆம் ஆண்டில் சீன தலைநகர் சாங்கான் நகரை கிளர்ச்சிவாதிகள் கைப்பற்றி சூறையாடினர். 2 நாட்களின் பின்னர் சீன பேரரசர் வாங் மாங் கொல்லப்பட்டார். கிபி 1227ஆம் ஆண்டில் மொராக்கோ கலிஃபா அப்துல்லா அல் அடில் படுகொலை செய்யப்பட்டார். 1302ஆம் ஆண்டில் பைசாந்திய வெனிசிய போர் முடிவுக்கு வந்தது. 1511ஆம் ஆண்டில் பிரான்சுக்கு எதிராக அரகான் திருத்தந்தை நாடுகள் வெனிஸ் ஆகியன இணைந்து புனித முன்னணியை உருவாக்கின. 1537ஆம் ஆண்டில் மேத்யூ விவிலியம் எனப்படும் முதலாவது முழுமையான ஆங்கில விவிலிய நூல் அச்சிடப்பட்டது. 1636ஆம் ஆண்டில் 30 ஆண்டு போரில் ஸ்வீடன் இராணுவம் புனித ரோம் பேரரசு சாக்சனி இராணுவத்தை விட்ஸ்டாக் சமரில் தோற்கடித்தது. 1777ஆம் ஆண்டில் அமெரிக்க புரட்சி போரில் பிலடெல்பியாவின் ஜெர்மவுண்டன் என்ற இடத்தில் இடம்பெற்ற போரில் ஜார்ஜ் வாஷிங்டனின் படைகளை வில்லியம் ரோவின் பிரித்தானிய படைகள் தோற்கடித்தன. 1918ஆம் ஆண்டில் அமெரிக்காவில் நியூ ஜெர்சியில் ஷெல் கம்பெனியில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் 100க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். 1943ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் ஐக்கிய அமெரிக்கா சாலமன் தீவுகளை கைப்பற்றியது. 1957ஆம் ஆண்டில் பண்டாரநாயகா செல்வநாயகம் ஒப்பந்தத்திற்கு எதிராக சிங்கள இனவாதிகள் கண்டிக்கு நடபயணம் மேற்கொண்டனர். 1957ஆம் ஆண்டில் புவியை சுற்றி வந்த முதலாவது செயற்கைக்கோள் என்ற சாதனையை சோவியத் ஒன்றியத்தின் ஸ்புட்னிக் 1 ஏற்படுத்தியது. 1959ஆம் ஆண்டில் லூனா 3 விண்ணுக்கு ஏவப்பட்டது. இது சந்திரனை சுற்றி வந்து அதன் தொலைவு படத்தை பூமிக்கு அனுப்பியது. 1960ஆம் ஆண்டில் அமெரிக்காவின் பாஸ்டன் நகரில் விமானம் ஒன்று பறவையினால் தாக்கப்பட்டதை அடுத்து கீழே விழுந்து நொறுங்கியதில் அதில் பயணம் செய்த 72 பேரில் 62 பேர் உயிர் இழந்தனர். 1963ஆம் ஆண்டில் கியூபா, ஹெய்ட்டி ஆகிய நாடுகளை சூறாவளி ஃப்ளோரா தாக்கியதில் 6000 பேர் உயிர் இழந்தனர். 1992ஆம் ஆண்டில் ஆம்ஸ்டர்டாம் நகரில் குடியிருப்பு மனைகள் மீது விமானம் ஒன்று மோதியதில் தரையில் இருந்த 39 பேரும் மொத்தமாக 43 பேர் உயிர் இழந்தனர். 1993ஆம் ஆண்டில் ரஷ்ய தலைவர் போரிஸ் எல்சினுக்கு எதிராக நாடாளுமன்றத்திற்கு வெளியே பெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று டாங்கிகள் நாடாளுமன்றத்தின் மீது குண்டுகளை வீசின. 1997ஆம் ஆண்டில் ஐக்கிய அமெரிக்காவின் வரலாற்றில் 2வது மிக பெரிய வங்கி கொள்ளை வட கரோலைனாவில் இடம்பெற்றது. 17.3 மில்லியன் அமெரிக்க டாலர் பணம் கொள்ளையடிக்கப்பட்டது. 2001ஆம் ஆண்டில் சைபீரியாவில் விமானம் ஒன்று உக்ரைனின் ஏவுகணை தாக்கியதில் விமானம் கருங்கடலில் வீழ்ந்து 78 பேர் உயிர் இழந்தனர். 2003ஆம் ஆண்டில் இஸ்ரேலில் உணவகம் ஒன்றில் நடத்தப்பட்ட தற்கொலை தாக்குதலில் 21 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் அக்டோபர் 4ஆம் நாளானது லெசோத்தோ நாட்டில் விடுதலை தினமாகவும் உலக விலங்குகளின் தினமாகவும் உலக விண்வெளி ஆரம்ப நாளாகவும் அனுசரிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.